58 லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. அதாவது 2 மாஸ்டர் பெட்ரூமோட இந்த வீடு இருக்குது. வீடு சூப்பராக டிசைனாக பண்ணியிருக்காங்க. நியூ ஹவுஸ் தான். வாங்க உள்ளே பார்க்கலாம். இந்த வீடு நார்த் ஃபேஸிங் ஹவுஸுங்க. ஸ்டீலில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வெயிட்டாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கூலிங் டைல்ஸ் இந்த மாதிரிலாம் மேலே போட்டிருக்காங்க. மொத்தம் 1260 சதுரடி இடத்துடைய அளவு. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். போர் வந்து 350 அடி போர் போட்டிருக்குறாங்க. அந்த வால் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இங்கே செப்டிக் டேங்க் இருக்குங்க. சரிங்களா? ஸோ டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டெப்ஸுக்குள்ள டைல்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். கரெக்டான ரேட்டில் கரெக்டான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம். ஸோ இதாங்க வீடு. டோரில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல தேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. வால் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பாருங்களேன், கம்ஃபர்டபுளாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. டிசைன்ஸ்லாம் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிவி ஏரியா, இன்டீரியர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்டீரியர் டிசைன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. மேலே லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பூஜை ஏரியாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வாஷிங் மிஷின் ஏரியா. இதுக்குமே லைட்டிங்ஸு கீழே ஸ்டோரேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அவுட் ஒர்க் பண்ணியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கனாக்கா செட்டப் பண்ணிக்கலாம். வுட்டெல்லாம் சூப்பராக ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் நிறையா கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்ஸ் வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. உள்ளே வாங்க பார்ப்போம். வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஹேண்ட் வாஷுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே ப்ரீமியமான இல்லைனா குவாலிட்டியான பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ரூம் பெட்ரூமை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு டிசைனுங்க. ஒரு வீட்டில் இந்த பட்ஜெட்டில் மாஸ்டர் பெட்ரூம் 2 வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. அதுவும் அட்டாச் பாத்ரூமோட. ஸோ அவங்க இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஹவுஸுங்க, குவாலிட்டியான ஒரு ஹவுஸு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு கிச்சனை பார்க்கலாம். ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சன்ஸ்க்கெலாம் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்டர் கனெக்ஷன்ஸ்லாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு பண்ணணுன்னா பண்ணி தருவாங்க. சேஃப்டி கிரில்ஸ் இருக்குது. வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேப் ஒன்று இருக்குது. சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சம்ப் கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ மேலே ஏறும்போதே உங்களுக்கு வால்லே நல்ல டிசைன்ஸ் நல்லா சூப்பராக காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 ஜன்னல் இருக்குங்க. இதுக்கெல்லாமே லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேலே சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வெளியில் வந்து பார்த்திங்கனாக்கா சைடில் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, அழகாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் இந்த அளவுக்கு ஹைட் ஏற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ மேலேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஏரியா வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம தேவையில்லாத திங்ஸ் வைக்கிறதுக்கு மாதிரி. இது ஃபுல்லாகவே ரெசிடென்சியலுங்க. இவ்வளோ பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பக்கத்தில் வீடுங்களே இருக்காதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். இது பிள்ளையார்பட்டி, அதாவது நம்ம A to B இருக்குது இல்லையா, A to Bலேருந்து நம்ம பிள்ளையார்பட்டி போகிற ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு இருக்குது. ஃபுல்லாக இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேல் ஆயிடுச்சு. நிறைய வீடுங்க இருக்குது. அங்கே தெரிகிறதாங்க A to B. A to Bக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 450 மீட்ரு தொலைவிலே இந்த பிளாட் இருக்குது.